புத்தியுள்ள ஸ்திரீ அப்படி சொல்லி பைபிளில் கொடுத்துருந்தாங்க. பிரியமானவர்களே, தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டா அவள் அமைதியாக இல்லாமல் அவள் போராடுறா. அதாங்க புத்தியுள்ள ஸ்திரீ. பிரச்சனை வருது, போராட்டம் வருது, அவங்க ஆம்பளைங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இல்லாமல் எல்லாரும் போய் ஒளிஞ்சிருக்காங்க. சகோதரர்மார்கள் எல்லாரும் பயந்து போய் ஒளிஞ்சிருக்காங்க. ஏன்? யோவாப் வந்திருக்கிறான். யோவாப் ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி, தாவீதோடு இருக்கிறதான முக்கியமான ஒருத்தன். அவன் போகிற இடத்துல தோல்வியே வராது. அதனால் அவனும் அவனுடைய சேர்ந்த சேனையும் வந்திருக்குது. அவங்க கூட பயங்கரமான பராக்கிரமசாலிகள் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சாதாரணமான வேகமானவங்க, உயிரை காப்பாற்றுறவங்க. அவங்க உயிரை காப்பாற்றிக்குவாங்க, அடுத்தவங்க உயிரை எடுத்துருவாங்களே, அப்படிப்பட்டதான ஆள் வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த ஊரில் இருக்கிற கேட்ட அத்தனை பேரை என்ன செய்தாங்க? போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் அந்த ஊரையும் தன்னையும் தன் பிள்ளைகளையும் காப்பாற்றி கொள்றதுக்காக ஒருத்தி மட்டும் எழும்பி துணிகரமாக வந்தா, தைரியமாக வந்தா, சத்தம் போட்டுகிட்டே வந்தா. யோவாப்பு பேரை தான் அவள் கேள்விப்பட்டா, யோவாப்பை அவள் பார்த்தது கிடையாது. அதனால் கேளுங்க 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 அப்படி சொல்லி வந்தா. யோவாப்புக்கிட்ட நான் பேசணும், அவரை என்கிட்ட வர சொல்லுங்க அப்படி சொல்லி கத்திட்டே வந்தா. யோவாப் வந்தபோது நீர் தானா யோவாப்புன்னு கேட்டா. அப்போ யோவாப் அதுக்கு முன்னே அவள் பார்த்தது கிடையாது. அவன் சொல்கிறான், நான் தான் யோவாப், உனக்கு என்ன வேணும் கேட்டான். ஏயா, இது எவ்வளோ பயங்கரமான இடம், இஸ்ரேலுக்கு தாயியா, இதை நீ அழித்து நிர்மூலமாக்கி விழுங்கி போடவா வந்தே அப்படி சொல்லி கேட்டா. எனக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது, ஒருத்தன் இதுக்குள்ளே வந்திருக்கிறான், அவனை மட்டும் என்கிட்ட கொடுங்க போதும், கொஞ்சம் பொறுங்க, அவனுடைய தலை மதில் மேலேருந்து விழுந்துருவோம். சொன்ன மாதிரியே செய்தான். ஊருக்குள்ளே போய் பயந்து ஒளிஞ்சிட்ருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டா, வெளியே வாங்க, இந்த காரியம் இதுதான். ஏன்னா எதுக்கு அவன் வந்திருக்கிறான், நம்மளை காலி பண்ணுறதுக்கு வந்திருக்கிறான்னு என்ன விஷயம்னு தெரியாமல் செத்துடுவோம்னு பயந்துட்டு இருந்தாங்க அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும். ஆனால் அதை அப்படியே சேஞ்சு பண்ணான். அவன் நம்மளை கொல்ல வரல, நம்ம ஊரை அழிக்க வரல, நம்ம ஊருக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான், அவனை தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட கொடுத்துருங்க, நம்ம தப்பிச்சிக்குவோம். ஊரை காப்பாற்றினா, தன்னை காப்பாற்றிக்கிட்டா, தன் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டா. அதாங்க புத்தி உள்ள ஸ்திரீ. புத்தி உள்ள ஸ்திரீகளாக இருந்தால் எதனா ஒரு பிரச்சனை வரும்போது சத்தமிடுங்க, கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்லி சத்தமிடுங்க. ஆண்டவரை பார்த்து என்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் காரியத்தை சொல்லுங்கள். என்னிடத்துல நீ என்ன எதிர்பார்க்குறன்னு கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அதாங்க புத்தி உள்ள ஸ்திரீ. இன்றைக்கும் ஒரு சகோதரியை பற்றி தானே எடுக்க போகிறேன். அவள்கிட்ட தான் நம்ம என்ன கற்றுக்கொள்ளுவோம் அதை பார்த்துருவோம். 2 சாமுவேலுடைய புஸ்தகம், போன வாரம் 20வது அதிகாரத்தை எடுத்தோம், இந்த வாரம் 21வது அதிகாரத்தை எடுக்க போகிறோம். 21வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும்போது அந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. தாவீதுடைய நாட்களில் 3 வருஷம் ஓயா பஞ்சம் வந்துச்சான். பிரியமானவர்களே, பஞ்சம் வரும் தேசங்களில் வரும்போது அது என்ன தெரியுமா? மழை வராமல் இருக்கும், ஆனால் இரவில் பனி பெய்யும். அந்த பனியினால் ஒரு சிலது பொழைச்சிக்கும், எல்லாமே அஞ்சிடாது. ஆனால் மழையோ பனியோ இல்லாத ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஓயா பஞ்சம். அப்படின்னா 2 வருஷத்துக்குள்ளே வனாந்தரமாயிடும், ஒரு புல்லு கூட இருக்காது, சகலமும் நிர்மூலமாயிடும். 3 வருஷம் ஓயா பஞ்சம் வந்துச்சு. தாவீது இப்போ தான் அப்சலோமுக்கு விரோதமாக பெரிய பிரச்சனை பண்ணி அதெல்லாம் காப்பாற்றி சரிப்படுத்தி சிங்காசனத்தில் வந்து உட்காந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்கு நடுவில் ஒருத்தன் அவனுக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணான். அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணி இப்போ தான் அவங்க இலைப்பாறுதலா எப்பாடி அப்படின்னு உட்காந்துருக்கிற நேரத்தில் 3 வருஷம் பஞ்சம். யோசித்து பாருங்கள், பிரச்சனை ஓய்ந்ததுன்னு நினைக்கும் போது இன்னொரு பிரச்சனை தொடங்கினா எப்படி இருக்கும்? ஏற்கனவே தாவீது அவன் குடும்பத்துலேயே அவன் பிள்ளையால் பிரச்சனை, 2வது அந்நியனால் பிரச்சனை, அது சாலாயிடுச்சு. இப்போ தான் ரெடி ஆனாங்க, ரெடியாகி இலைப்பாறுதல் விட்டு பெருமூச்சு விட்டு உட்கார நேரத்தில் 3 வருஷம் பஞ்சம். யாரால் வந்தது இந்த பஞ்சம்? நான் சரியில்லாமல் வந்துச்சா, இல்லை ஊர் ஜனங்க சரியில்லாமல் வந்துச்சா, யார் நிமித்தம் இந்த பஞ்சம் வந்ததுன்னு கர்த்தர்கிட்ட போய் விசாரித்தான். கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? சவுல் கிபியோனியரை கொன்று போட்டான், அவங்க இரத்தப்பழி, அதனால் ஊருக்குள்ளே பஞ்சத்தை உண்டாக்கிட்டுன்ட்டார். யார் இந்த கிபியோனியர்கள்? அவங்களுக்கும் தெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? எதற்காக தேவன் அவங்களுக்காக வழக்காடுறார்?
அவங்களுக்காக கர்த்தர் இஸ்ரவேலுக்குள்ள ஏன் பஞ்சத்தை உண்டாக்குனார், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது அவங்க யார் அப்படின்னு சொன்னாக்கா, யோசுவாவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 23 வாசித்தா, யோசுவா பிரயாணம் பண்ணி வந்துட்டுருக்குறாங்க. எகிப்திலேருந்து பிரயாணம் பண்ணி வந்துட்டுருக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கேள்விப்பட்டாங்க சில காரியத்தை. என்ன கேள்விப்பட்டாங்க? அவங்க வர இடமெல்லாம் அழிச்சிட்டு வராங்க, அவங்க கூட இருக்கிற கடவுள் பயங்கரமான கடவுள், யாரையுமே விட்டு வைக்கல, எல்லா தேசத்தையும் நிர்மூலமாக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கிழிஞ்சி போன ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பூச்சி பிடிச்சதான பூர்ணம் பூத்ததான சில அப்பங்களை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அறந்து போன சிலப்பரை போட்டுட்டாங்க. இதெல்லாம் போட்டுட்டு அவங்ககிட்ட வந்து ஆக்டிங் பண்ணாங்க. ஐயா, நாங்கள் வெகு தூரத்தில் வந்துக்கிறோம் ஐயா, நாங்கள் உங்களிடத்தில் வரும்போது நாங்கள் புது செருப்பு போட்டிருந்தோம், புது துணி போட்டிருந்தோம், புதுசாக சமைச்சு வச்சுருந்தோம், இதெல்லாம் போச்சுங்க, இதெல்லாம் பூர்ண போது போச்சுங்க, அப்படி இப்படி சொல்லி எங்களோட உடன்படிக்கை பண்ணிக்க வந்தங்க, உங்கள் கடவுள் பயங்கரமான கடவுளுங்க அப்படிலாம் சொன்னாங்க. யோசுவாவும் என்ன பண்ணான்? நம்பினான். யோசுவாவும் அதை நம்பினான். நம்பி உடன்படிக்கை பண்ணிட்டான். உங்களுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணிட்டான். உடன்படிக்கை பண்ண உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு? இவங்க பக்கத்து தேசம்னு தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இவங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நம்மளை இப்படி வஞ்சித்து ஏமாற்றிட்டாங்களே, இவங்க ஏமாத்தக்காரங்க, வஞ்சகர்கள், அப்படி இப்படி சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ அந்த ஜனங்கள்லாம் வந்து சொன்னாங்க, ஐயா, உங்களுடைய கடவுள் பயங்கரமான பெரிய கடவுளாக இருக்கிறாரு, அதனால் நாங்கள்லாம் செத்துருவோன்னு பயந்துட்டாங்க, எங்கள் உயிர் போயிடும்னு பயந்துட்டாங்க, நாங்கள்லாம் பயங்கரமான பராக்கிரமசாலிங்க, ஆனாலும் கூட உங்களுக்கு முன்னால் நிற்க தகுதி இல்லாதவங்க, உங்களுக்கு முன்னால் நின்று யுத்தம் பண்ண முடியாதவங்க, அதனால் தாங்க நாங்கள் இப்படி சொன்னோம், எங்கள் உயிர் காப்பாற்றிக்க நாங்கள் உங்கள் கையினுக்கு இருக்கிறோம், நீங்கள் எனக்கு என்ன ஒன்றா பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் உயிர் மட்டும் போகக்கூடாதுங்க அப்படி சொன்னேன். அது அந்த ஊர் ஜனங்கள் யோசுவாவுக்கெல்லாம் பரதவமாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய காரங்க இப்படி கெஞ்சிறாங்களே, சரி நீங்கள் எங்களை வஞ்சித்து ஏமாற்றிட்டீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு ஒரு டியூட்டி கொடுக்குறோம். என்னென்னா, தேவனுடைய ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் விறகு வெட்டி போடணும். பலிப்பீடத்துக்கு பலிப்பொருளுக்கு தேவையான விறகு வேணும், அதுவும் தண்ணி வேணும். இந்த ரெண்டும் பலிப்பீடத்துக்கு தேவை. இந்த 2 வேலையும் நீங்கள் செய்யணும் தலைமுறையாக சொல்லி உடன்படிக்கை பண்ண. படிங்கம்மா 9:21 வசனம். 21 வசனம். யோசுவாவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 21 வசனம். பிரபுக்களாகிய நாங்கள் அவருக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடிருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோட சொன்னார்கள். போதும், இந்த இடத்துல யாரும் கொல்லக்கூடாது, அவங்களோட உடன்படிக்கை பண்ணி அவங்கள கூட சேர்த்துக்கிட்டான். யாரு? யோசுவா. இப்போ இஸ்ரவேலரோட ஒரு அங்கத்தினராக மாறினாங்க. இஸ்ரவேலோட அங்கத்தினராக மாறின மாத்திரமல்ல, இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டியூட்டி கொடுத்துருக்காங்க. என்ன டியூட்டி? தேவாலயத்தில் வந்து விறகு எடுத்து போட்டு தண்ணி அள்ளி ஊற்றணும். இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கல. இஸ்ரவேலுக்கு இருக்கிறவங்க கூட பாக்கியம் கிடைக்கல. லேவியர்களுக்கு அடுத்தது இவங்க ஊழியம். எங்கே வந்துட்டாங்க பாருங்க. எங்கேயோ இருந்தவங்க லேவியர்களுக்கு அடுத்த ஸ்தானத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இது இவங்களுக்கு பெரிய காரியம். இது இப்படியே வந்துட்டு இருந்துச்சு. நியாயாதிபதிகள் காலம் முடிஞ்சது. அந்த சாமுவேலுடைய காலம் வந்தபோது முதல் இஸ்ரவேலுக்கு ராஜா எழும்பினான். யாரு? சவுல். அவன் எழும்பி என்ன பண்ண தெரியுமா? கொஞ்ச நாள் அரசாண்டுகிட்டே இருக்கும்போது அவங்க பிள்ளைங்க இவனை ஏவிட்டாங்க. சவுலை ஏவனோன்னு அவன் பார்த்தான், ஏய் நாங்களாம் இஸ்ரவேலியா, நாங்கள் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க, நீ யாரோ எந்த ஊருக்காரனோ, நீ எப்படி வந்து தேவாலயத்தில் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி எல்லாரையும் கொலை பண்ணி போட்டான், எல்லாரையும் கொண்டு போட்டான். இப்போது நீங்கள் 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியா இருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். பார்த்தீங்களா? வெட்ட வகை தேடின கொன்னே போட்டுட்டான். அவங்கள நிர்மூலமாக்கலாம், அந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நீங்கள் யார் தேவாலயத்தில் வந்து தண்ணி மொழி ஊட்டுறது? நீ யார் விறகு வெட்டி கொடுக்குறது? எங்கள் கோத்திரத்தில் 12 பேர் இருக்கிறோம், நாங்கள் பண்ணிக்குவோம், நீ எதுக்கு வரணும்? அவங்களை ஒன்றெல்லாம் ஆக்கணும். அதனால் அவங்க ஒதுங்கி போனாங்க. ஆனால் இவங்ககிட்ட எதிர்த்து நிற்கவோ சண்டை போடவோ எதுவுமே செய்யலை. இது யோசித்து பாருங்கள். ஒரு ஆள் வெளியாள் தான், ஒன்றும் தெரியாது, ஆனால் எதுவும் ஏமாற்றிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டியூட்டி கொடுத்தாங்க, ஏமாத்தினதுக்காக இந்த டியூட்டி. அந்த டியூட்டியை அவங்க உண்மையாக செய்தாங்க.
அந்த டியூட்டியை உண்மையாக செய்ததுனால அவங்க மேலே அந்த கோபமெல்லாம் போயிடுச்சு. ஆண்டவருடைய வீட்டில் அவங்க செய்த ஊழியத்துக்கு ஆண்டவர் அவங்கள அரவணைச்சி வச்சுருந்தார். திடீர்னு ஒருத்தன் வந்து போறாமையில் அவங்கள கொண்டு போட்டான். இப்போ கடவுளுக்கு எவ்வளோ கோபம் வரும். அதனால் அவன் காலம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணார். ஏன்னா அவன் தள்ளப்பட்டவன் சவுல், அவனுக்காக வெயிட் பண்ணார். அவன் தள்ளப்பட்டு தாவீது ராஜாவாகி பல வருஷங்களாச்சு. அந்த வருஷங்கள் ஆன பிறகு இப்போது அவனு குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு இலைப்பாறுதலாக இருக்கும்போது ஆண்டவர் கணக்கு தீர்க்க ஆரம்பிச்சிட்டார். பிரியமானவர்களே, தேவன் வந்து உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டார். இந்த 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார் ஆண்டவர். சாமுவேல் அனுப்பி சவுல்கிட்ட, டேய், நான் அமலேக்கியனை அழிச்சு போடுன்னு உனக்கு நான் கட்டளை கொடுக்குறேன். அவர்கள் பிரயாணம் பண்ணி வரும்போது வழி மறித்ததை நான் நினைவில் வச்சிருக்கிறேன். எப்போ நடந்த காரியத்தை எப்போ அவங்களுக்கு தண்டனை வருது பாருங்க. 15வது அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அவர்களை போய் எல்லாத்தையும் அழிச்சு போடு, ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் மாடு எதையும் வைக்காத, எல்லாத்தையும் கொண்டு போடு அப்படி சொல்றாரு. அது எப்போ நடந்தது? அவர்கள் பிரயாணம் பண்ணி வரும்போது. அந்த காலத்தில் மோசே இருந்தான், யோசுவா இருந்தான், மீரியாம் இருந்தா, அப்புறம் ஆரோன் இருந்தான். இவங்களும் இருந்த காலம். அதுக்கப்புறமா போய் காலம் மாறி பிதாக்கள் மாறி அப்போ வழி மறிச்சு அமலேக்கான இப்போ இருக்கிறான். யோசித்து பாருங்க, அவனுக்கு பாட்டம் பூட்டம் முப்பாட்டம்லாம் வந்திருப்பான். ஆனால் இங்கே என்ன நடக்குது? எப்பயோ நடந்த காரியத்துக்காக இப்போ கொலை பண்ணுன்றான் ஆண்டவர். சவுலும் போனான், சில காரியத்தை செய்து விட்டுட்டு வந்துட்டான். அதனால் ஆண்டவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. கர்த்தர் சொல்கிற காரியத்தில் நாம் பர்ஃபெக்டாக செய்தால் அவர் குட் ஒர்க் அப்படி சொல்லுவார். அரையும் குறையுமா செய்த, ஆனால் அரையும் குறையுமா செய்த அப்படி சொன்னால் நம்மளை தள்ளி விட்டுருவார். மறந்துடாதீங்க. எப்பவும் இந்த காரியத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இவன் ஆண்டவருக்கு சொல்ல காரியத்தை செய்தான், போய் எல்லாத்தையும் வெட்டி போட்டான். ஆனால் என்ன பண்ணான்? ஆகாக்கை கூட்டு வந்துட்டான். அந்த ராஜாவை சேர்ந்த ஜனங்களையும் கூட்டு வந்துட்டான். செய்தான், ஆனால் பர்ஃபெக்டாக செய்யலை. நாம் அரையும் குறையுமா எந்த காரியத்தையாவது செய்தோம் அப்படின்னா ஆண்டவருக்காக, அதனால் நாம் பாதிக்கப்படுவோம். அந்த காரியத்திலேருந்து நம்மளை தள்ளிடுவார். இப்போ அவனை ராஜாவாயிராதபடி தள்ளிட்டார். ஆனால் யாரை கொண்டு இதுக்கு பழி தீர்க்கணும், யாரை கொண்டு இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். யார் குடும்பத்துக்கு? சவுளுடைய குடும்பத்துக்கு தான். அப்போது சவுல் முடிஞ்சு தாவீது ராஜாவாக மாறினான். அவன் வீட்டில் பிரச்சனைலாம் முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கு முன்னால் சொல்லியிருந்தாருனாக்கா அது வேறு மாதிரி போயிருக்கும். அதனால் எல்லாம் பிரச்சனையை முடிஞ்சு அவன் மறுபடியும் ஸ்தானத்தில் உட்காந்து மகிமைக்குள்ளே பிரவேசிக்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இந்த டைமில் கர்த்தர் அந்த தேசத்தில் பஞ்சத்தை உண்டாக்கினார். இப்போ தான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இப்போ தெய்வத்து பக்கமாக நெருங்கி அவன் பக்தியோடு இருக்கான் இல்லையா? இப்போ அவன் எதுக்கு நான் வந்துச்சு அப்படின்னா யோசிப்பான், எதுக்கு இந்த பிரச்சனை வருது, நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்தது, யாரால் வந்ததுன்னு தெரியும். ஆனால் இப்போ வந்த பஞ்சம் எதனால் வந்தது, நம்ம பிரச்சனையா இல்லை நம்ம தேசம் பிரச்சனையா அப்படி சொல்லி அவன் யோசிப்பான், சிந்திப்பான். அதனால தான் அந்த டைமில் அவருக்கு பஞ்சத்தை உண்டாக்குனார். இப்போ என்ன நடந்துச்சு? கிபியோனியர் நிமித்தம் நான் இந்த பஞ்சத்தை உண்டாக்குனேன் அப்படி சொல்கிறாங்க. உடனே அவன் என்ன பண்ணான்? கிபியோனியரை கூப்பிட்டான். எப்பா, நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தை ஆசீர்வதிக்கணும்டா சாமிங்களா, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? உங்களால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். யார் ஆசீர்வதிக்கப்படுங்க? யூதா கோத்திரம் இவங்க, இதுக்குள்ள ஆசாரியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? எப்பா, நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதிக்கணும், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்? எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். 2வது வசனம் 21:2. அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியா இருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய பிரயாச்சித்தம் என்ன என்று கேட்டான். கர்த்தருடைய சுதந்திரத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்களால் தான் எங்களுக்கு இப்போ ஆசீர்வாதம் வராமல் இருக்குது, எங்கள் ஆசீர்வாதம் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டான். பெரியமானவர்களே, கிபியோனியர் அப்படின்னா என்ன? கிபியோனியர்னா அது ஒரு மனுஷனுடைய பேர் அல்ல, அவங்க இருந்த ஊர் பேர் அது. இப்போ நம்ம இங்கே மேட்டுப்பாளையம் அப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ உங்களை எங்கன்னா போனாக்க இவங்களாம் எங்கேருந்து ஒரு மேட்டுப்பாளையம் சபை அப்படி சொல்லுவாங்கள்ல, நம்ம பேரை சொல்ல மாட்டாங்க. அதனால் கிபியோனியர்னா உயர்ந்த மலை, மேடான தேசம், உயர்ந்த மலை அப்படின்னு அர்த்தம்.
இப்போ இந்த இடத்துல தான் அவங்க இருந்தாங்க. இந்த இடத்துல இன்னொரு விசேஷமானதான காரியமெல்லாம் இருந்துச்சு. என்னெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? மோசே உண்டாக்கின ஆசரிப்பு கூடாரம் அங்கே தான் இருந்துச்சு. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 23வது வசனம் 29வது வசனம் பாருங்க. ஒன்று நாளாகமம் 21, 29. மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்திலே கிபியோன் மேட்டில் இருந்தது. பாருங்க, கிபியோனுடைய மேட்டில் இருந்தது. மேடான தேசம் அப்படி சொன்னோம் இல்லையா? மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்தெல்லாம் கொண்டு வந்து பலிப்பீடத்தெல்லாம் கொண்டு வந்தானே, அதை கொண்டு வந்து இந்த கிபியோனுடைய தேசத்தில் தான் வச்சான். ஏன்னா அவங்க தானே விறகு எடுத்து போடுறாங்க, தண்ணி எடுத்து போடுறாங்க. அங்கே தான் பலி செலுத்தப்படும். அங்கே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் கிபியாவுக்கு தான் போவாங்க பலி செலுத்தணும்னா. அப்போ தேவன் தேர்ந்தெடுத்ததான இடம் எது? யார் உண்மையாய் ஊழியம் செய்கிறாங்களோ, யார் தங்களை தாழ்த்துறாங்களோ, யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, அங்கே தான் அவர் இருக்க விரும்புவார். அங்கே தான் அவர் இருக்க விரும்புவார். இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ள கூட இல்லை, தாவீதுடைய ஊரில் கூட இல்லை, அவர் அங்கே போய் இருந்தார். அப்போ அந்த இடத்துல மோசேவுடைய கூடாரம் இருந்துச்சு. அவங்களுக்கு ஊழியம் செய்துட்டு இருக்காங்க. அவங்க அங்கே இருந்தாங்க, ஆசாரியர்களும் அங்கே இருந்தாங்க. பிற்காலத்தில் இந்த கிபியோனியர் பென்யமீன் கோத்திரத்துக்கு சொந்தமாச்சு. அதுக்கப்புறம் ஆசாரியர்களுக்கு சொந்தமாச்சு. 2 பேருக்கு சொந்தமாச்சு. ஒன்று பென்யமீன் கோத்திரத்துக்கு, பிற்காலத்தில் அது ஆசாரியர்கள் அங்கே தங்கியிருந்தாங்க. இது 2வது 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 4-5 வாசிக்கும் போது, சாலமோன் ராஜாவான பார்த்தீங்களா? அவன் ராஜாவாகும்போது அவன் போய் பலி செலுத்தி படுத்து தூங்கும்போது ராக்காலங்களில் இந்த கிபியோனுடைய தேசத்தில் தான் கர்த்தர் வந்து அவனை எழுப்பி, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படி சொன்னார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 4-5. அப்பொழுது ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நல்ல கவனிங்க, கிபியோனிலே ராக்காலங்களில் தேவன் தரிசனமானார். இஸ்ரவேலுக்குள்ள தரிசனமாகல. யார் உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்க கிட்ட தரிசனமாவார். அவங்க தான் கிபியோனில் இருக்கிறாங்க. கிபியோனுடைய மேட்டில் அந்த தேசத்தில் இருக்கிறாங்க. அங்கே தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் இப்படி அந்த தேசத்திலிருந்து இங்கிருந்து கிபியாவுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் தரிசனமாகி அவங்களுக்கு தேவையானது செலுத்திட்டு வந்தார். திடீர்னு என்ன பண்ணால், இங்கே எதுக்கு இவங்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் இங்கே இருக்கணும், இவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், இவங்களெல்லாம் கொண்டு போட்டாங்க. சவுலும் அவனுடைய பிள்ளைகளும் கொண்டு போட்டாங்க. இப்போ 1வது வசனத்தை வாசிங்க. 21:1. தாவீது நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். இவனும் இவன் வீட்டாரும் எப்படிப்பட்டவங்க? இரத்த பிரியர். அதில் யோனாத்தான் மட்டும்தான் அதை விதிவிலக்கு. அவன் நல்லவன், தாவீதுடைய ஃப்ரெண்டாக இருந்தானே. ஆனால் மிச்சம் அத்தனை பேரும் சரியான ஆட்கள். அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இரத்த பிரியராக இருந்தாங்க. இரத்த பிரியர்னா என்ன? யாரையாவது பிடிக்கலாம், பிடிச்சி கொலை பண்ணிடுவான். சிறைச்சேதம் ராஜாவுக்கு பொழுதுபோக்கு. அது இவங்ககிட்ட தான் கற்றுக்கணும். நமக்கோ ஜீவ நஷ்டம். சிறைச்சேதம் பண்ணுறது ராஜாவுக்கு பொழுதுபோக்கு. இவர்கள் இரத்த பிரியராக இருந்தாங்கன்னா யாரெல்லாம் பிடிக்கல அவங்களெல்லாம் வெட்டி போடுவான். அது அவங்க பிள்ளைங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து பிடிக்காதவங்களாம் காலி பண்ண இன்னும் யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி தான் கிபியோனரை காலி பண்ணாங்க. அதனால் கர்த்தர் டென்ஷன் ஆகிட்டார். இவங்களால் பஞ்சத்தை உண்டு பண்ணார். பஞ்சத்தை உண்டு பண்ணும்போது இப்போ அவங்க கூப்பிட்டு கேட்டான், என்ன பண்ணுறது? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா எனக்கு சவுல் வீட்டாரை கொல்லணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எங்களை பழி வாங்கணுன்ற எண்ணமெல்லாம் எங்களுக்கு இல்லை. அவங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அந்த கிபியோனியர். எங்களுக்கு அவங்கள பழி வாங்கணும், அவங்கள கொல்லணும், எங்களுக்கு ஒருத்தனை கொடுங்க, நாங்கள் பழி வாங்கணும், அப்படிதாங்க எங்களுக்கு இல்லைங்க அப்படி சொல்கிறாங்க. 4வது வசனம். 4வது வசனம். அப்பொழுது கிபியோனியர் 2 சாமுவேல் விட்டு நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடாதீங்க, அதுக்குள்ளேயே தான் இருக்கணும். அப்பொழுது கிபியோனியர் அவனை பார்த்து, சவுலோடும் அவன் வீட்டாரோடும் எங்களுக்கு இருக்கிற காரியத்திற்காக எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் தேவையில்லை. பாருங்க, எங்களுக்கு பணம் வெள்ளி எல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு நிறைய பணம் கொடுத்து பரிகாரம் பண்ணுங்க, வெள்ளி கொடுத்து பரிகாரம் பண்ணுங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா மந்திரவாதி கட்டியே ஒரு சாமியார் கட்டியே போனால் என்ன தெரியுமா கேட்பான்? அவங்ககிட்ட ஒரு 3000 ரூபா ஆகும் பரிகாரம் பண்ணுறதுக்கு.
நீங்கள் கொஞ்சம் வெள்ளியோ பொண்ணோ தங்கமோ எடுத்துன்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பரிகாரம் பண்ணி கொடுத்துருவேன். இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும்னு செலவை தான் சொல்லுவானுங்க. உங்களுக்கு அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் சொல்லவே மாட்டானுங்க. இவ்வளோ பணம் செலவாகும் பரிகாரம் பண்ணோன்னா அப்படி சொல்கிறாங்களே. இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த காலத்தில் பணம் கிடையாது, வெள்ளி பொண்ணு தான். வெள்ளியும் பொண்ணையும் தான் கொடுக்கணும். அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் வெள்ளி பொண்ணெல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேணாம். இஸ்ரவேலில் ஒருவனை கொன்று போட வேண்டும் என்பதும் எங்கள் விருப்பம் அல்ல என்றார். யாரையும் நாங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கலங்க. யாரையும் பழி வாங்கணும் அந்த புத்தி எங்களுக்கு கிடையாது. கர்த்தருக்காக நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரும் பேரில் நாங்கள் பழி வாங்க மாட்டோம். பழி வாங்குற எண்ணம் எங்களுக்கு இல்லை. யார் மேலேயும் எங்களுக்கு கோபமும் இல்லை. அப்பொழுது அவன், அப்படியானால் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். இவங்க இதெல்லாம் சொல்றதுனால தாவீதுக்கு ஒண்ணுமே புரியல. என்னையா அப்பா உங்களுக்கு நான் என்ன தாப்பா செய்யணும்? யாரையாவது கூப்பிட்டு வெட்டி போடணும்னா அதுவும் வேணான்றீங்க, பொண்ணும் வெள்ளியை நான் அள்ளி தரேன்ற அதுவும் வேணான்றீங்க, யாருக்கும் பழி வாங்குற எண்ணமும் இல்லைன்றீங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே, என்னத்தான் உங்களுக்கு பிரச்சனைனா உங்களுக்கு என்னத்தான் செய்யணும் அப்படி சொல்லி கேட்டான். அவங்க என்ன சொல்றாங்க, அவர்கள் ராஜாவை நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் எல்லையில் எங்கும் நிலைக்காதபடிக்கு அழிந்து போக எவன் எங்களை நிர்மூலமாக்கி. நல்ல கவனிங்க, இவங்க இஸ்ரவேலை சார்ந்து இருந்தாங்க. இஸ்ரவேல் எல்லையை சுற்றி ஒரு பாதுகாவலை போல இருந்தாங்க. ஆனால் சவுல் என்ன பண்ணிட்டான், இவங்களை அங்கெல்லாம் இருக்கக்கூடாத அளவுக்கு இவங்களை துரத்தி விட்டுட்டான். அங்கே இராதபடிக்கு நிர்மூலமாக்கி வெளியே துரத்தி விட்டுட்டான். இப்போ ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும், என் வீட்டில் வேலை செய்து இருந்தாங்க, அவங்க உண்மையாக தண்ணி அள்ளி ஊற்றி இருந்தாங்க, அவங்க விறகு வெட்டி போட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு வெட்டுறதுக்கு ஆள் இல்லை, விறகு வெட்டி போட ஆள் இல்லை, தண்ணி ஊற்ற ஆள் இல்லை, இவங்கள இப்படியே துரத்தி விட்டுட்டானே இவன். அதனால் தேசத்து மேலே தண்ணி இல்லாமல் ஆக்கிறேன் நான். பஞ்சத்தை உண்டு பண்ணினார். இப்போ நடந்தது என்ன? அடுத்தது, எவன் எங்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தானோ அவன் குமாரரில் 7 பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுலின் ஊராகிய கிபியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட. நல்ல கவனிங்க, எங்களுக்காக நாங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கல. ஏன்னா எங்களுக்காக இப்போ கர்த்தர் வழக்காட வந்துட்டார். இப்போ தேவன் தான் இந்த கிபியோனுக்காக வழக்காட வந்திருக்கார். அதனால தான் பஞ்சம். இவங்களுக்கு நியாயம் செய்யணும். இப்போ அதனால் இப்போ யாரையாவது ஒரு ஆளை தண்டிக்கணும் தானே. ஆண்டவர் இப்போ வந்துட்டார், பிரச்சனை வந்துடுச்சு. இப்போ தண்டனை கொடுத்து அவனுமே அந்த தண்டனை கர்த்தர் தான் கொடுக்குறாரு, நாங்கள் இல்லை. கர்த்தர் எங்களுக்காக வந்திருக்கார். இப்போ நாங்கள் வேணான்னு கூட அவரு விட மாட்டார். அதனால் சவுளுடைய ஊரில் இருக்க அந்த ஊருக்கிட்டேயே நான் என்ன செய்யணும், சவுல் குடும்பத்திலேருந்து ஒரு 7 பேரை பிரித்து விடுங்க. பிரித்து எடுத்தா இருந்தாங்க, கர்த்தருக்கு என்று அவங்கள தூக்கி போட்டுருணும். எங்களுக்காக இல்லை, கர்த்தருக்கு என்று. எங்களுக்கு மேலே கர்த்தர் தானே பரதவம் பார்த்தார், அதனால் அவருக்கு என்று தூக்கி போடுறோம். அப்போ உங்கள் ஒரு தேசத்தில் மழை வந்துடும் அப்படி சொல்லிட்டாங்க. உடனே அவன் என்ன தெரியும் பண்ணான், தாவீது யோனாத்தானுக்கு உடன்படிக்கை பண்ணியிருந்தான். மோவி போசேத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த யோனாத்தானுடைய பையன் மோவி போசேத்தை விட்டுட்டு ஆயாவுடைய ஒரு பொண்ணு இருந்தான். ஆயான்னா பொம்பளை நினச்சிக்காதீங்க, அவங்க ஒரு ஆம்பளை பேர். அது ஆயா அப்படின்னா தெரியுமா அர்த்தம்? தவறு இழை, தவறு இழை, தவறு செய்யி, கூக்குரலிடு, வல்லூர் பருந்து. வல்லூர் கழுகு வேற, வல்லூர் வேற. வல்லூர் இந்த 3 பேர் இருக்குது அவனுக்கு. தவறு இழை, தவறு இருந்தான் அப்போ கத்தி கூச்சல் போடு, இல்லை வல்லூர் அது கத்திக்கிட்டே தான் போகும். அந்த ஆயாவுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு, ரிஸ்பால் அப்படி சொல்லி. அவள் சவுளுடைய மறுமனையாட்டி. அவளுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் ஒருத்தனுக்கு படிமா 8வது வசனம். ஆயாவின் குமார்த்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவி போசேத்தையும் சவுலி. முதலாவது மேவி போசேத் அப்படின்னாக்கா வெட்கத்தை மறைக்கிறவன். வெட்கம் எனக்கு இருக்கு, ஆனால் நான் காட்டிக்க மாட்டேன். அப்படியே மேக்ஸ் பண்ணுவேன். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு வெக்கலாம் ஒன்றுங்கள்ல, வெக்கம்லாம் இல்லாத மாதிரியே இருப்போம், ஆனால் வெக்கம் உள்ளே இருக்கும். நிறைய பேர் அப்படி இருக்காங்க இல்லையா? எதனா ஒரு சின்ன காரியம் இருந்தால் கூட அவங்களுக்கு வெக்கம் இருக்கும், ஆனால் வெக்கம் இல்லாத மாதிரி தடப்படன்னுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும். வெக்கத்தை மறைக்கிறவனா அவன் பேர் என்ன? படிமா. ஆயாவின் குமார்த்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற மேவி பேசேத் அப்படி சொன்னால் வெக்கத்தை மறைக்கிறவன். வெக்கத்தை மறைக்கிறவன் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? சில விஷயங்களை நம்ம செய்துட்டு அதை மூடி மறைக்கிறதான காரியங்கள் தான்.
அந்த பேர் உள்ளதான அனுபவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த பேர் உள்ள அனுபவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு ஆள் இருக்கிறான், அவன்தான் அர்மோனி. அர்மோனி அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? கம்பீரமான தோற்றமுள்ள மாளிகை. அதாவது இவர் எப்பவும் எப்படி இருப்பாருனாக்கா ஜிகி 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 ஜிகின்னு இருப்பார். கம்பீரமான தோற்றமுள்ள மாளிகை அப்படி சொன்ன தன்னை அலங்கரித்து தன்னை பல 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 பலன்னு காட்டுவாங்களே, அந்த மாதிரி ஆவி. இந்த பேர் உள்ள ஆவி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம ஸ்டைல் மேலே ஸ்டைல், ஸ்டைல் மேலே ஸ்டைல், ஸ்டைல் மேலே ஸ்டைல் பண்ணிவிட்டு லேயர் மேலே லேயர், லேயர் மேலே லேயர் ஏற்றிட்டு இருப்போம் மூஞ்சில். கருப்பாக இருந்தால் கூட வெள்ளையை ஆக்கி காட்டுவோம். அதனால் இது கம்பீரமான தோற்றம் உள்ளதான ஒரு மாளிகை. இப்படி பேர் வச்சுருக்காங்க இவங்க 2 பேருக்கும். அதுக்கப்புறமா மீகால், அவளுக்கு ஒரு 5 பிள்ளைங்க. கீழே படி மாட்டா. சவுலின் குமார்த்தியாகிய மேரேப் மெகோலியத்தியானான பர்சிலாவின் குமாரனாகிய ஆதரேலுக்கு பெற்ற அவளுடைய 5 குமாரரையும் பிடித்து. இப்போ மீகாலுக்கு 5 பிள்ளைங்க இருக்குது அப்படி சொல்லியிருக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதே 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கும் போது மீகால் மரண பரியந்தம் குழந்தை இல்லை அப்படி சொல்லி போட்டிருக்குது. அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. நீங்க இந்த மீகால் தான் அந்த மீகால். அங்க 5 குமாரர்கள் பெத்து எடுத்திருக்கிறா. ஆனா இந்த இடத்துல அவ மரணம் அடைகிற வரைக்கும் குழந்தை இல்லை அப்படி சொல்லி இருக்குது. என்ன ஆச்சரியம்? குழந்தை இருந்துச்சா இல்லையா? அதான் இப்போ முக்கியம். அவளுக்கு 5 பிள்ளைங்க, இந்த இடத்துல அவள் சாவர வரைக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்கா. அப்போ மலடியா? மலடி கிடையாது, ஏற்கனவே 5 பிள்ளை பெற்றிருக்கா. தாவீது சவுல் இடத்துல இருக்கும்போது மீகாலை ரொம்ப நேசித்தான். மீகாலை நேசித்து கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ண பிறகு இந்த லேடிஸ் எல்லாம் பாடினாங்க பார்த்தீங்களா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படி சொல்லி பாடின உடனேயும் இந்த சவுலுக்கு அதை கேட்ட உடனே அவன் அது முதல் கொண்டு காய்மகரமாய் பார்த்தான் தாவீதை. மருமகன் தான், மாமனார் தான், ஆனால் என்னை விட இவன் பேரும் புகழுமா போகிறானே அப்படி சொல்லிட்டு பயங்கர பிரச்சனையாகி இவனை கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டான். அது இவனை தானக்கும் தெரியும். ஒரு நாள் தாவீதை படுக்கையோடு தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது மீகாலுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனோடனையும் மீகால் என்ன தெரியும் பண்ணால், எங்கள் அப்பா உன்னை கொல்ல வரான், ஆட்களை அனுப்பு, நான் என்ன பண்ணுறது, நீ தப்பிச்சு ஓடி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். தாவீது தப்பிச்சு ஓடிட்டான். மீகால் என்ன தெரியும் பண்ணால், ஒரு சொருபத்தி கட்டில் மேலே வச்சு தலைக்காணி போட்டு மூடிட்டான். சேவகர்கள்லாம் வந்தாங்க, நைட்டு படுத்துட்டு இருக்கிறான். தாவீதை எழுப்பி சவுல் கூப்பிட்றாரு. அவர் காய்ச்சல் உடம்பு முடியாமல் படுத்துங்கிறாரு. அவனை எழுப்பாதீங்கன்னு சொல்லிட்டான். ஏன்னா இவ யார்? சவுலுடைய குமாரத்தி, ராஜகுமாரத்தி. அதனால சேவகர்கள் பயப்படுவாங்களே. அதனால் என்ன பண்ணாங்க, நாங்கள் சவுல்கிட்ட போய் சொல்கிறோன்னு போயிட்டாங்க. சவுல்கிட்ட போய் சொல்கிறாங்க, அவருக்கு உடம்பு முடியலையா, போத்திட்டு படுத்துருக்கிறாரு, கட்டிலோட தூக்கிட்டு வாடான்ட்டான். வந்தாங்க, கட்டிலோட தூக்கிட்டு போக சொல்கிறாங்க, தூக்கிட்டு போ. கட்டிலோட தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வரும்போது ஈட்டி எடுத்து டானாங் டானாங்கன்னு குத்துனானுங்க. படுக்க வச்சு எழுப்பாமி குத்தி சாவட்றான்னு குத்துனா டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்குது. என்னடா டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்குது. திறந்து பார்த்தா ஒரு சொருபம். அந்த காலத்தில் கல்லுலையா இருக்கும், பித்தளையிலையோ செம்புலையோ அப்படி தானே இருக்கும். பார்த்தா சொருபம். சவுலுக்கு கோபம் ஜாஸ்தி வந்துச்சு. மீகாலம் குட் பண்ணுற நீ, அவன் என் தொண்டையில் கத்தி வச்சு என்னை அனுப்புனா உன்னை கொண்டுடுவேன்னு கேட்டான். அதனால் நான் பயத்தில் அனுப்பிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டான். என்னை விட்டுறியா உன்னை கொல்லட்டுமான்னு கேட்டான். நான் விட்டுட்டேன். இப்போது இந்த தாவீதை கொல்றதுக்கு தேடிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சவுலுக்கு இப்படி நடந்துச்சா, அதனால் தாவீதை பழி வாங்கணும்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணான், ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த மீகாலை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 44வது வசனம். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 44வது வசனம். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகால் என்னும் தன் குமாரத்தியை காலேம் ஊரானாகிய லாயிசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான். பார்த்தீங்களா, இவனை பழி வாங்குறதுக்காக இவன் தாவீதுடைய மனைவி, நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவளும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. எனக்கு தான் புருஷன் தாவீது இருக்காரே, பேரும் புகழுமா இருக்காரே, அவர் சூப்பரான ஆளாச்சே அப்படின்னு இருந்தால் இப்போ இந்த பைத்தியத்துக்கு அவனை காமிச்சோடனே நான் பண்ணிக்கிறேன்னு போயிட்டான். இது தாவீதுக்கு தெரியும், ரொம்ப வருஷம் ஆச்சு. இவர்கிட்ட போய் தான் 5 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டா. 5 பிள்ளைங்களை பெற்றுட்டாலாம், முடிஞ்சு போச்சா. இப்போது சவுல் செத்து போயிட்டான்.
செத்து போன உடனேயும் அவங்க பிள்ளைங்க ராஜஸ்தானத்தில் இருக்கிறாங்க, தாவீது ஒரு இடத்துல ராஜாவாக இருக்கிறான். அப்னோர் வந்து சொல்கிறான், நீர் வந்து பெரியவர், ஆகவே நம்ம எதுக்கு பிரிஞ்சிருக்கணும், நான் இந்த பெஞ்சமின் கோத்திரத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன், நம்ம எல்லாம் ஒரே தேசமாக இருந்து அரசாள்வோம் அப்படின்னு ஆட்கள் அனுப்புகிறான் தாவீதுக்கிட்ட. அப்படி அனுப்பும்போது தாவீது சொல்கிறான், இருக்கட்டும் அது இருக்கட்டும், நீ போய் என் மனைவி ஒருத்தி இருக்கா மீகால், அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவள் இல்லாமல் நீங்கள் வரக்கூடாது, என் முகத்தில் முழிக்கக்கூடாது, போய் அவளை கூட்டிகிட்டு வா, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், இதை பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இவர் என்ன பண்ணார், நேராக அவங்க ஊருக்கு போயிட்டார். எந்த ஊருக்கு, மீகால் கல்யாணம் பண்ணிட்டு போனால அந்த ஊருக்கு போயிட்டு ஆள் அமிச்சு, அவளை கூப்பிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ மீகால் என்ன பண்ணுறாங்க, தாவீது கூப்பிட்றாங்கன்னு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வரும்போது அவங்க புருஷன் 5 பிள்ளையை பெற்றுருக்காங்களே, அப்போ 5 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷமாவது கூட இருந்திருப்பா இல்லையா. அவங்க புருஷன் கூடியே அழுதுட்டு வரான், எம்மா மீகா இப்படி என்னை விட்டுட்டு போறியே. ஏற்கனவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், தாவீதை கல்யாணம் பண்ணவும் அவனை விட்டுட்டு நம்மளை கூட வந்தான், நம்மளை விட்டுட்டு யார் கூடயாவது போகமாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது, அப்பயும் அவன் யோசிச்சுருக்கணும்ல. இப்போ அவன் கூப்பிட்டான்னு போகிறான், அவன் அழுதுகிட்டே வரான், எம்மா மீகா நான் உனக்கு கல்வி காலை பிடிச்சி அமைக்கலையா, நீ உடம்பு முடியாத இருக்கும்போது உனக்காக நான் சமைக்கலையா, உனக்காக நான் துணியெல்லாம் துவைச்சி போட்டனே, நான் எவ்வளோ உதவி உனக்கு பண்ணனே, என்னை விட்டுட்டு போறியேன்னு அழுதுகிட்டே வந்தான். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 23வது வசனம். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் இல்லை அது இல்லை 3:15. 2 சாமுவேல் 3:15. அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகுரிம் மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அவன் புருஷன் பொண்ணாலேயே வரான், போறியே இவ்வளோ நாள் என் கூட இருந்தியே, உனக்காக நான் என்ன செய்யலை, உனக்கு நான் என்னெல்லாம் செய்தனே, இவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டேனே, உன்னை என்றைக்கு நான் அடித்தேனா, என்றைக்கு நான் திட்டினேனா, நீ என்னை குனியை வச்சு கும்முன்னு குத்துனியே, அப்போ கூட நான் உன்னை ஒன்றும் சொல்லலையே, இப்படி என்னை விட்டுட்டு போறியே, மெதி நீ மெதிச்சா கூட நான் என்னன்னு கேட்கலையே, உன் கூட தானே இருந்தேன், இப்படி அநியாயத்துக்கு எவனோ ஒருத்தன் கூப்பிட்றான்னு போறியே, அழுதுகிட்டே வந்தான். இவன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரத்த பார்த்த உடனேயும் அப்பன்னு ஒரு கோவம் வந்துடுச்சு, போடா திரும்பி போ அப்படி சொல்லிட்டான். அப்பன்னு ஒரு போன்னு சொன்ன உடனே இனிமேல் அப்படின்னா பேசணும்னா கழுத்து போயிடுன்னு சொல்லிட்டு கப்சிப்புன்னு போயிட்டான் அவன். படிமான் அப்பனேர் அவனை நோக்கி நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். திரும்பி போ அப்படி சொன்ன உடனே திரும்பி போயிட்டான். இப்போ இவள் தாவீது கூட வந்து சுகமாயிடுச்சு. இப்போ என்னன்னா, தாவீது ராஜா, இவள் ராஜாவுடைய பொண்ணு. இப்போ இவளுக்கு பிறக்க போகிறதான குழந்தை தான் சிங்காசனத்தில் உட்காரும். பட்சேபாலுக்கு அப்புறமா தான் சாலமோன் பிறந்தான். அதுக்கு முன்னால் 6 மனைவிகள் தாவீதுக்கு இருக்காங்க. எப்ரோன்லேயே கல்யாணம் பண்ணிட்டான். அதில் தான் அம்னோன் பிறந்தான், அவன் தான் மூத்த மகன். அதுக்கப்புறமா அப்சலோம் பிறந்தான். அதுக்கப்புறமா அவங்களாம் ராஜகுமாரத்துடைய பிள்ளைங்க 6 பிள்ளைங்களை பெற்று எடுத்தாங்க. இப்போ மீகால் உள்ளே வந்திருக்கா. மீகால் குழந்தை பிறந்துச்சுன்னா அவள் தான் ஃபஸ்ட்டு மனைவி. அவள் வயிற்றில் பிறக்கிற குழந்தை தான் சிங்காசனத்தில் உட்காரும். இப்போ மீகாலுக்கு எப்படா குழந்தை பிறக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறா. அந்த 5 குழந்தைய விடுங்க, தாவீதுக்கும் இவளுக்கும் குழந்தை பிறக்கணும். ஆனால் இவன் இதுக்கு நடுவில் கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு என்ன தெரியுமா பண்ணான், உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்தான். கேரியத்துலேருந்து உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும்போது ஊருக்குள்ளே வருது பாரு உடன்படிக்கை பெட்டி. அப்போ இவர் மேலே ஆவி இறங்கிடுச்சு. யார் மேலே? தாவீது மேலே. பயங்கரமான அபிஷேகம் இறங்குறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சிட்டு அவன் டான்ஸ் பண்ணுற நேரத்தில் மீகால் பார்த்தா எல்லாம் அசிங்கமாக பொம்பளைங்களுக்கு முன்னால் ட்ரெஸ்ஸை கட்டி போட்டு ஆடுறானே. இருதயத்தில் நீந்தித்தான். 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தார். பார்த்தீங்களா, இருதயத்திலே அவமதித்தா. பிரியமானவர்களே, தயவு செய்து இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். யாராவது ஆவியில் நிரம்பும் போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் இடிக்கும்போது யாராவது எங்களோட நீங்கள் எப்படி ஆவில் நம்ம கர்மம் பிடிச்சோம், இதெல்லாம் பண்ணலாமா, எப்படியா குச்சி ஆவில் நிரம்பணும், என்ன வந்து இடி வச்சு இடுப்பு உடைக்கிறாமா அப்படி சொல்லி மகனை நீங்கள் சேர்த்தீங்க. உங்களுக்கு மரண நாள் வரைக்கும் என்ன அந்த நிமித்தம் தான். இப்போ 23வது வசனம் வாசி. அதனால் சவுலின் குமார் பாருங்க, அதனால் அப்படி சொன்ன என்ன அர்த்தம், இவங்க இருதயத்தில் நீந்திச்சாங்களே அதனால தான்.
எத்தனையோ இடங்கள்ல ஆவியில் நிரம்ப விடாமல் அப்படியே இடுக்குவாங்க, இந்த பக்கமாக அந்த பக்கம். நல்லா குதிச்சு ஆவியில் நிரம்புறத கூட இப்படி தள்ளி அமைதியாக இரு, சும்மா குதிக்காத அப்படி சொல்லிட்டு இப்படி இடிக்கிறவங்களும் இருப்பாங்க. பிரியமானவர்களை, அந்த மாதிரி மீகாவுடைய ஆவி பார்த்துக்கோ. உனக்கு மரண பரிந்தப்போ 5 குழந்தைங்க பெற்றுவோம். தாவீதுகிட்ட வந்து குழந்தை பெக்கணும்னு அவஸ்தைப்படுறா, சிங்காசனத்தில் என் புள்ள உட்காரணும். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, நீ இப்படி பண்ணுற, என்ன அவமதிச்சுட்டு என் ஆவி அவமதிச்சுட்டு உனக்கு குழந்தை வேறு கேட்கணுமா, சாவர வரைக்கும் உனக்கு குழந்தை கிடையாது போடின்னு கர்ப்ப புட்டிங்கி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டார். உள்ளே இருந்தால் தான் உனக்கு குழந்தை கிடைக்கும், ஆப்ரேஷனை பண்ணி வெளியே எடுத்து போட்டார், பிச்சு போட்டா அப்படி சொல்லிட்டு. அதனால தான் அவள் மரண பரியந்தம் அவளுக்கு குழந்தையெல்லாம் போச்சு. ஆவியில் நிரம்பும் போதும் அந்நிய பாஷை பேசும்போதும் சிலர் குதிக்கும் போதும் தயவு செய்து இருதயத்தில் கூட ஒரு மாதிரி கஷ்டப்படாது. நான் மதுரையில் ஒரு இடத்துல இருக்கும்போது நல்ல அபிஷேகத்தில் நிறைய அங்கே பிள்ளைங்கள்லாம், அங்கே ஒரு பொம்பளை இருந்துச்சு, பசங்க ஆவியில் நிரம்பி இடிச்சுட்டு அவனு தொடை வச்சு திருவோம். இந்த பொள்ளாச்சியில் கூட யாரோ ஒருத்தங்க அப்படி செய்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போது எனக்கு வந்துச்சு பாருங்க டென்ஷன். சொன்ன உடனேயும் 2 மாதம் அவங்களுக்கு தான் மெசேஜ், 2 மாதம் விடாமல் கொடுத்தேன். வயிறு வீங்கணும், அந்த மாதிரி ஜீரணம் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஸ்டெடி. மூக்கில் காதலெல்லாம் புகை வந்துடும். அபிஷேகம் கிடைக்கிறதே பெரிய காரியம். இன்றைக்கி யாரெல்லாம் தீர்க்கிறதுன்னு சொன்னது கை தூக்குங்க. அவன் சொன்னானா, நீ சொன்னியா, நீ வேறு யார், பிள்ளைங்க இல்லை, 1 2 3 புதுசாக யாராவது, இன்றைக்கி தான் புதுசாக, இன்றைக்கி நீ தான் புதுசாக சொன்ன, ஒரே ஒரு ஆள் தான். எல்லாருக்குள்ளேயும் சரியான அபிஷேகம் வரணும். சபை அப்போ தான் கொழுந்து விட்டு எரியும். யாராவது பிசாசு பிடிச்சி வந்தவங்கலாம், இந்த பசங்கள்லாம் அபிஷேகத்தில் நிரம்புறாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு சுற்றி உட்கார வச்சு ஆவியில் நிரம்புக்கலான்னு சொன்னால் போதும், பேய் தானாக போயிடும். தேவனுடைய ஆவியினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறபடினால். 9:28 பாருங்கள், மத்தேயு 9:28 இல்லை 12:28. தேவனுடைய ஆவியினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வந்திருக்கிற, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது அல்லவா, அப்படி சொல்றாரு. 12:28 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினா, தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகள் நம்ம சரியாக அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டு வச்சுங்க, அந்த ஆவி அவங்களுக்கு முன்னால் போய் நிரம்பினா போதும், பேய போ இயேசுவின் நாமத்தில் போகணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே போயிடுறேன் விட்டுருங்க என்னன்னு போயிடும். நான் நிறைய வாட்டி அப்படி செய்திருக்கேன். சின்ன சின்ன பசங்களை இந்த ஓவரியிலாம் நான் அப்படி செஞ்சேன். குட்டி குட்டி பசங்களும் 4 பேர் பயங்கரமாக ஆவியில் நிரம்புவாங்க. நான் அவங்க பேர் வேறு, நான் அவங்களுக்கு எலியா ஏனோக்கு அப்படி சொல்லி பேர் வச்சுருக்கேன். காலேப், எலியாவும் காலேப்புன்னு பேர் வச்சுருந்தேன். 2 3 பசங்க இருப்பாங்க, சுற்றி மணல் பக்கத்தானே உட்கார வச்சுடு, ஆவியில் நிரம்பக்கூடாது, கையை பிடிச்சி பாருங்க, பயங்கரமாக கையை காட்டி ஆவியில் நிரம்பணுங்க. அது பேய் பிடிச்சி மூஞ்சிக்கிட்டு நேரம் கண்டப்பட்டான்னா போதும், பேய் பார்த்துச்சு தானாக உழுந்து தபக்குன்னு உழுந்துட்டு போயிடும். நாம் உள்ளே போயிட்டு எதனா டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ளே ஒரு பேய் போயிருக்கோம். என்னடா பண்ணீங்க, போயிடுச்சு, மெதிச்சமில்ல அப்படின்னானுங்க. சரியான அபிஷேகம் வந்துடுச்சு வச்சுங்க, பிள்ளைங்களுக்குள்ளும் பசங்களுக்குள்ளேயும். இந்த மேட்டுப்பாளையத்தில் ஒரு பிசாசு இருக்காது. தண்டவாளத்தில் மாதிரி தலையை கொடுத்தது கூட அந்த பக்கம் ஓடிடும், ஒன்று கூட இங்கே வராது. அதனால் அபிஷேகம் முக்கியம். அபிஷேகம் பெறும்போதும் அபிஷேகத்தில் நிறையும் போதும் யாருமே திட்டாதீங்க, இருதயத்தில் கூட நிந்திச்சிடாதீங்க. மீகாலுடைய ஆவி நமக்கு வந்துடும். யார் மேலே விழுந்தாலும் ஐயோ விழுந்துட்டாங்களே சத்திரம், ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு அபிஷேகம் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு தான் நீ கேட்கணும். கொடைக்கானலில் இருக்கும்போது நான் பண்ணக்காட்டிலேருந்து கொடைக்கானலுக்கு போயிருந்தேன், கூட்டம் நடக்குது. அப்போது அபிஷேகம் இல்லாத 2 பசங்க பரிகாசம் பண்ணிட்டுருக்காங்க. கொடைக்கானலாம் வேறு ஏதோ லோக்கல் 2 பசங்க விளையாடிட்டே இருப்பானுங்க, எப்போமோ வாலிப பசங்க. பின்னால் வந்து ஒரு ஆள், அவனும் வாலிப பையன்தான் நினைக்கிறேன், வாலிப பையனோ யாரோ தெரியாது, அபிஷேகத்தில் நிரம்பி பேக்கில் வந்து அந்த நடு கேப் இருக்கும் இல்லையா, அதில் கையை டமால் டமால் டமால்னு தட்டி அந்நியவாசம் பேசிட்டு வரான். நீ பேசிட்டு வந்துட்டே இருந்து என்ன பண்ணா, இவங்க தான் பொண்ணால் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருந்தானுங்களா, இப்படி கீழே அடிக்கிறதுக்கு பதிலாக 2 பேர் முதுகுலையும் டமால்னு அடித்தான். அடித்தது முதுகு விரிஞ்சு போயிருக்கும், அந்த மாதிரி அடி விழுந்துச்சு. அவனுங்க தேங்கினானுங்க, அவ்வளோதான். 2 பேருக்கும் அபிஷேகம் வந்துடுச்சு.
நான் நினச்சேன் அடி வாங்கிட்டு கத்துறானுங்க போல இருக்கு. அடி வாங்கிட்டு சத்தத்தில் எல்லாம் அப்படின்னு கத்துறானுங்கன்னு நினச்சி நான் போய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா நிறுத்துங்கடான்றேன். அவங்களுக்கு நிறுத்த முடியல, சோத்திரமும் வரல, தட்டப்படா தட்டப்படா தட்டப்படான்னு உளறானுங்க. அப்புறம் தான் நினச்சி அந்நிய பாசை அவனுங்களை அடிச்சுட்டு அவர் கம்முன்னு உட்காந்துட்டாரு. இவனுங்களுக்கு அபிஷேகம் வந்துடுச்சு. எப்படி பாருங்க. அப்போ அவங்கள யாருன்னா பிடிச்சி மடக்கி எடுத்துருந்தா இன்னும் ஆயிருக்கும். அந்த மாதிரி அபிஷேகத்தில் நிரம்பி யாருன்னா முன்ன வந்தால் தடுத்துடாதீங்க. எவனா போய் சுளுக்கு எடுத்து அபிஷேகம் வர வைக்கிட்டான். ஆகவே தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம நிந்திச்சோம்னா குழந்தெல்லாம் போய்ட்டு. இப்போ என்ன நடந்துச்சு, தாவீதுகிட்ட வந்த பேர் தான் அவளுக்கு குழந்தை இல்லை, அதுக்கு முன்னால் குழந்தை இருக்குது. இப்போ இந்த கிபியோனியர்கள் கேட்டாங்க இல்லையா, அதனால் அவன் என்ன பண்ணான், மீகாலுக்கு பிறந்ததான் அந்த குழந்தைங்க 5 பேர் இருந்தாங்களே, தாவீது அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான் 5 பேரையும். ஏன்னா அவங்க எதுக்கு இருக்கணும், அவங்கள பிடிச்சி கொண்டு வந்துட்டான். அவங்களும் சவுல் குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. அதுக்கப்புறமா இந்த ரிஸ்பால் தாவீதுடைய மறுமனையாட்டி 2 பிள்ளைங்க, இவங்க 7 பேரையும் கொண்டு வந்து கிபியோன்கிட்ட கொடுத்தாங்க. கிபியோன் நம்ம எடுத்துன்னு போயிட்டாங்க. எடுத்துன்னு போய் தாவீதுடைய ஊரில் கொண்டு போய் அவங்கள தூக்கு மாட்டிட்டாங்க, மரத்தில் தொங்க விட்டாங்க, தூக்கி போட்டாங்க அப்படி சொல்லியிருக்கு, மாட்டி தொங்க விட்டாங்க. இப்போது இந்த மீகால் கூட தன் பிள்ளைகளுக்காக போராடல. ஆனால் அந்த ரிஸ்பால் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா, ரிஸ்பால் அப்படி சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம், சூடான கல், இல்லைன்னா தானே பிரதிபலன் உண்டு. பிரதிபலன் அதாவது வெளிச்சத்தை உண்டாக்கிக்கிறவங்க. அதாவது சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்து தான் சந்திரன் பிரகாசிக்குது அப்படி சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் இது அப்படி கிடையாது, தன்னை நினைச்சா வெளிச்சத்தை உண்டாக்கி காட்டும். அதான் வெளிச்சத்தை உண்டாக்கி காட்டுறது, வைராக்கியம், சரியான சைன் பண்ணுறது. இவளுடைய பேருக்கு இவன் என்ன தெரியுமா பண்ணால், ஒரு பெரிய 2 புடவை எடுத்துகிட்டு போய் அவங்க தொங்குறாங்களே அந்த இடத்து ஒரு கல் மேலே போட்டுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டா. இஸ்ரவேலுக்குள்ள என்ன தெரியுமா காரியம், யாரையாவது தூக்கில் போட்டாங்க அப்படி சொன்னால் சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே அவங்கள அவுத்து புதைச்சிடணும். அப்படி புதைக்காதவங்களை தூக்கி மிருகங்கிட்ட போட்டுருவாங்க. இது 2ல் எதனா ஒன்று செய்யணும். அதிகமாக மிருகங்கிட்ட போட மாட்டாங்க, புதைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. ஆனால் கழுத்திலேயே இஸ்ரவேல் வழக்கத்திலே கிடையாது, தொங்க வைக்க மாட்டாங்க. அவங்கள நைட்டு ஃபுல்லாக தொங்க வைக்க மாட்டாங்க, நைட்டில் இருக்கவே கூடாது, பணத்தை உடனே எடுத்துருவாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு, இவங்களை கயிட்டவே கூடாது, இவங்களை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு தாவீது சொல்லிட்டான். இது பரிகாரமாக முடிஞ்சு போச்சு. கிபியோனியர்கள் தூக்கி போட்டு அவங்க போயிட்டாங்க, தாவீது அவனுடைய அரண்மனைக்கு போயிட்டான். ஆனால் இவன் என்ன பண்ணா, அந்த 2 பிள்ளைங்களுக்காக அந்த 5 பேர் தொங்குறாங்க, 5 பேர் தனியாகவும் 2 பேர் தனியாகவும் தொங்குறாங்க. இந்த 2 பேருக்காக என்ன பண்ணாவோ, ஒரு புடவையை 2 புடவையை கொண்டு போய் புக்கர வச்சுட்டு அதில் போய் உட்காந்துக்கிட்டான். பகலில் பறவைகள் அந்த சரீரத்தை கொத்தும். பிரியமானவர்களே, ஒரு ஆள் இறந்துட்டா 4 நாளுக்குள்ள நாத்தம் அடிக்கும். அந்த லாசரு செத்து 4 நாள் ஆச்சு. ஆண்டவர் சொல்கிறார், அந்த குகையுடைய கல்லை எடுத்து போடுங்க. மார்த்தாள் என்ன சொன்னால், ஆண்டவரே செத்து 4 நாள் ஆச்சு, நாரும் வானம் எடுக்காதீங்க, உப்பி போய் கிடக்கும் அப்படி சொல்கிறா. அப்போ 4 நாளுக்குள்ளோ சரீரம் நாரி போய் உப்பிடும். 1 வாரம் ஆச்சு அப்படி சொன்னால் அந்த சரீரத்தில் சிலது பாகங்கள் அப்படியே பிஞ்சிடும். 2 மாதமோ 1 மாதமோ ஆச்சுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும். இந்த தலைமுடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது, லேஸ் லேஸாக தான் கொட்டும். சரீரத்தில் ரொம்ப வித்தியாசமாகிடும். இவ எத்தனை நாள் தெரியுமா, நைட்டில் மிருகங்கள் அந்த சரீரத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஓநாய்கள்லாம் வந்துச்சுன்னா அந்த எலும்புகளை கூட விடாது. ஓநாய்களுக்கு நைட்டு ஃபுல்லாக வேட்டையாடமா, வெளிய காலம் வரையிலும் ஒரு எலும்பை கூட வைக்காமல் ஓநாய்கள் ஒரு எலும்பை கூட விட்டு வைக்காதான். அப்படின்னா எலும்பெல்லாம் சாப்பிட்டு போயிடும். ஓநாய்கள் வரும், நாய்கள் சாப்பிடும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் நிறைய பேர் நாய்கள் சாப்பிட்ருக்குது. நாய்கள் சாப்பிடும். அப்போ காட்டு மிருகங்கள் வரும், சிங்கங்கள் வரும், பல காரியங்கள் வருமே. அதனால் இவன் என்ன பண்ணுவான், பகல் ஃபுல்லாக ஏதாவது ஒரு குச்சி எடுத்து வச்சு உட்காந்துருப்பான். நைட் ஆனால் அந்த இடத்த சுற்றி நெருப்பு கொளுத்தி வச்சுருப்பான். உங்களுக்கு எப்படி தெரியும் நெருப்பு கொளுத்தி வச்சான்னு, பைபிளில் போட்டுக்குதா அப்படி கேட்காதீங்க. நைட்டில் யார் எங்கே இருந்தாலும் காட்டு பகுதியில் மிருகங்கள் வரனாலும் நெருப்பு தான் கொளுத்துவாங்க. நெருப்பு கொளுத்தி வச்சா தான் மிருகங்கள் நெருப்புக்கு வராது. அதை தான் இவ பண்ணியிருக்கணும், மிருகங்கள் வராதபடி. படிமா 9ஆ 10ஆ 10வது வசனம்.
அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் இரட்டு புடவையை எடுத்து கொண்டு போய் அதை பாறையின் மேல் விரித்து, அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாய்த்து பறவைகள் ஆகிலும் இரவில் காட்டு மிருகங்கள் ஆகிலும் அவர்கள் மேல் விழ ஒட்டாதிருந்தாள். யோசித்து பாருங்க, வீட்டுக்கு போகல, அவள் நைட்டு வீட்டுக்கு போகல, பகலும் வீட்டுக்கு போகல, எப்படி சாப்பிட்ருப்பா? அவள் எங்கன்னா பக்கத்தில் போகணுன்னா கூட எப்படி போயிருப்பா? ஏன்னா போகிற நேரத்தில் எதனா பறவை வந்து சாப்பிட்டுச்சுன்னா, மிருகங்கள் வந்து சாப்பிட்டுச்சுன்னா. நைட்டும் பகலுமா எத்தனை மாதம் தெரியுமாங்க? 7 மாதம். அவர்கள் அறுவடை நாள் முதல் துவங்குற நாளில் தான் அவங்கள தூக்கில் போட்டாங்க. அதுக்கப்புறமா 7 மாதம் கழிச்சு தான் இஸ்ரவேல் மேல் மழை வந்துச்சு. இந்த 7 மாதம் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணாங்க தெரியுமா? ஒரு பரிகாரம் பண்ணி முடிஞ்சோடனே மழை வரும். எலியா அந்த ஆகாப் இருந்த ஊருக்கு போன உடனேயும் பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமா அப்படி 3 வருஷம் மழை பெய்யாத போது ஒரு சபதம் விட்டான் தெரியுமா? அன்னைக்கு கர்த்தர் வானத்திலேருந்து நெருப்பு இறங்கி கர்த்தர் தான் தெய்வம் நிரூபிச்சிட்டார். ஆனால் அதுக்கப்புறமா நைட்டு சாப்பிடும் போதே மேகம் வந்துடுச்சு. அவன் போய் ஜெபம் பண்ண உடனே பயங்கரமான மேகம் வந்து காற்றும் மழையும் அடிக்க ஆரம்பிச்சது. ஆகாப் சாப்பிட்டு இருக்கும் போதே மேகம் வந்துடுச்சு. அவன் சொல்கிறான், மழை உன்னை தடை பண்ணாதபடி ஓடிப்போ. அப்போ ஒரு காரியத்தை பண்ணி முடிஞ்சவொடனே அடுத்த நிமிஷம் மழை வந்துடணும். ஆனால் இந்த இடத்துல இந்த கிபியோனின் கையில் இந்த 7 பேரையும் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. 7 பேரையும் தூக்குலையும் போட்டாச்சு. அவங்களும் செத்து எலும்பெலும்பாயிட்டானுங்க. இன்னி வரைக்கும் மழை வரல. அப்போ யோசிக்கணும், என்னங்க பரிகாரம் பண்ணி 7 மாதம் ஆகுது, இன்னும் மழைத்தையே ஆண்டவர் அனுப்ப மாட்டார், மழையே ஆண்டவர் அனுப்ப மாட்டார். எதற்காக அனுப்பலை ஆண்டவர்? ஒருத்தி அங்கே வைராக்கியமாக உட்காந்துட்டு இருக்கா, பிடிவாதமாக உட்காந்துக்கிறா. என் பிள்ளைங்கள அடக்கம் பண்ணாமல் நான் இந்த இடத்த விட்டு எழும்ப மாட்டேன். அவங்க தப்பு பண்ணான். அப்பா தப்பு பண்ணதுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு? பாவம், அப்பன் செத்து போயிட்டான். இப்போ அந்த தப்புக்கு தண்டனை பிள்ளைங்க அனுபவிக்குது. ஆனால் அவங்கள நல்லடக்கம் பண்ணி ஆகணும். அவங்க ஏதோ யாருடைய தப்புக்காகவே அவங்க தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க நல்லடக்கம் பண்ணணும். அவங்கள இப்படின்னா விடக்கூடாது, எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படி சொல்லி அந்த கல் மேலே 7 மாதம் உக்காஞ்சா. அந்த சரீரம் 7 மாதத்துக்குள்ள எல்லாம் போய் வெறிய எலும்பு தான் நிற்குது. இப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு? 13வது வசனத்தில் தாவீதுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது, ரிஸ்பால் அந்த இடத்துலையே உக்காந்துட்டு இருக்கிறா அப்படி சொல்லி. ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் சவுலின் மறுமனை ஆட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது போய் பெலிஸ்தரின் கில்போவாவிலே சவுலை வெட்டின போது பெத்சானின் வீதியிலே தூக்கி போடப்பட்டதும் கிளையோத்தில் உள்ள யாபீஸ் பட்டணத்தார் அங்கே போய் திருட்டளவாய் கொண்டு வந்ததுமான சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனான யோனாத்தானின் எலும்புகளையும் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அங்கே இருந்து அவர்களை கொண்டு வந்து தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும். நல்ல கவனிங்க, தூக்கி போடப்பட்டவர்களின் எலும்புகளையும். அப்படின்னா 7 மாசத்துல சதையெல்லாம் போய் வெறும் எலும்பு தான் இருக்குது. அப்போ தூக்கில் போட்டதானுடைய எலும்புகளையும் சவுளுடைய எலும்புகளையும் சவுளுடைய குமாரனாகிய யோனாத்தானுடைய எலும்புகளையும் சரியான இடத்துல அடக்கம் பண்ணாமல் இருந்துச்சு. சரியான இடத்துல அடக்கம் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போது அதெல்லாம் எடுத்து சவுலின் ஊராகிய கிபியாவில் கொண்டு போய் சவுளுடைய அப்பா கீஸ் அவனுடைய கல்லறையில் நல்லடக்கம் பண்ணாங்க. அவர்கள் அந்த நல்லடக்கம் பண்ணி முடிஞ்ச உடனேயும் அவர்கள் வேண்டுதலுக்கு ஏற்றது போல தேவன் தேசத்தில் மழை கொடுத்தாராம். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இவ ஒருத்திக்காக ஆண்டவர் அந்த மழையை தடுத்து வச்சிருந்தார். 14வது மூசா. சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனாத்தானின் எலும்புகளையும் பென்யமின் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். பார்த்தீங்களா? அதற்கு பின்பு தான் இங்க நடந்த அப்புறமா தான் தேசத்திலே நடந்ததான அந்த வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். இதுல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அவங்க ஆகாதவங்க தான், சரியில்லாதவங்க தான், அந்த குடும்பம் நாசமான குடும்பம் தான். ஆனா இருந்த வைராக்கியம், பிடிவாதம் என்னானாலும் பரவாயில்ல. ஒரு லேடி நைட்டில் தனியாக காட்டில் உட்காந்துட்டு இருக்கிறா. ஊருக்கு அவுட்டரில் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. ஊருக்கு அவுட்டரில் தான் கொண்டு போய் தண்டனை கொடுப்பாங்க. ஊருக்குள்ளே தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஊருக்கு வெளியே தனியாக ஒருத்தி 7 மாதமாக உட்காந்துட்டு இருக்கிறா. நைட்டும் பகலுமா உட்காந்துட்டு இருக்கிறா. அவளுக்கு என்ன வைராக்கியம் இருக்கும்? அவளுக்கு இருந்த வைராக்கியம் பயத்தெல்லாம் வெளியே அனுப்பியிருக்கும். அவள் எந்த காரியத்துக்கும் பயந்துருக்க மாட்டான். என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க என் பிள்ளைங்கன்ற வைராக்கியம். பிரியமானவர்களே, அவர்களுடைய வைராக்கியம்தான் அவர்களை நல்லடக்கம் பண்ண வச்சது.
தூக்கி போட்டதான் அந்த எலும்புகள் அப்படியே இராதபடி போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்தது. அந்த இடத்துல இருந்தால் தாங்க ராஜாக்களுடைய கல்லறையிலேருந்து உயிர் தெழுவாங்க. எவனோ செய்த தப்புக்கு இவங்க தண்டனை அனுபவிச்சாங்க, அவங்க தான் தண்டனை அனுபவிச்சிட்டாங்களே. இவள் செய்ததான வைராக்கியத்தின் நிமித்தம் அவங்கள கர்த்தர் இறங்கியிருப்பார். அதனால்தான் இவளுடைய காரியங்கள் நிறைவேறின பிறகு தேசத்தின் மேல் வேண்டுதலுக்கு ஏற்றது போல மழையை ஆண்டவர் தந்தார். இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதான காரியம் என்ன? இவளுக்கு இருந்த பிடிவாதம். நீ யாரவனா இருந்துக்கோ, நீ எப்படிப்பட்டவனா ஆளாக இருந்துக்கோ, தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, அதுக்கு நீ காத்திரு, அது தாமதிக்காது, தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பதில்லை. தேவ சமூகத்தில் ஒரு காரியத்துக்காக நீங்கள் காத்திருக்கீங்கன்னா உங்களுடைய வைராக்கியம், உங்களுடைய வாஞ்சையும், உங்களுடைய எதிர்பார்ப்பும் கிடைக்கிற வரைக்கும் அதிகரிச்சுட்டே இருக்கணுமே தவிர குறைஞ்சிடக்கூடாது. எதை ஒன்றா நீ சாதிச்சுக்கலாம், எப்படிப்பட்ட காரியத்தை நீ சாதிச்சுக்கலாம். ஏன்னா கர்த்தருக்குள்ளே இருக்கிற வைராக்கியம், கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பார் அப்படி சொன்னாந்தியா ஏகோ. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருந்துச்சு அப்படி சொன்னால் பிடிவாதமாக நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருங்க. இன்றைக்கி எத்தனை பேர் எதனா ஒரு பிரச்சனைனா கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் போய் உட்காந்துக்கிறாங்க. லேடிஸ் மாரு எதனா ஒன்றா போல்டசன் வாசலில் போய் உட்காந்துக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனைனா கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் போய் உட்காந்துக்கிறாங்க. எதனா ஒரு காரியம்னா முதலமைச்சர் வாசலில் போய் உட்காந்துக்கிறாங்க. காரணம் என்ன? நீதி கிடைக்கணும், அறப்போர்ன்றாங்க. நீதி கிடைக்கணும். நீ தேவனுக்கு முன்பாக உட்காந்து பார், மனுஷங்களுக்கு முன்பாக உட்காந்து விரட்டி விட்டுருவானுங்க, எழும்பம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். அந்த காரியத்தை நிறைவேற்றுற வரைக்கும் அவங்க அங்கேருந்து எழும்ப மாட்டார். காரியம் நிறைவேறின அப்புறமா தான் அவள் எழும்பி போன அடுத்த நாள் மழை பெய்யுது. எவ்வளோ பெரிய சாதனை இது! யாரோ ஒரு குடும்பம், அது அழியாத, அது வந்து தாறுமாறான குடும்பம். அந்த குடும்பத்தை கர்த்தர் வெறுத்தார். ஆனால் அந்த குடும்பத்திலேருந்து விசேஷமான ஒரு ஆள் இருக்க. உங்கள் குடும்பத்தில் யார் கெட்டு போனவங்களாக இருந்தாலும் சரி, சரியில்லாதவங்களாம் சரி, அந்த வீட்டில் ஒரு ஆள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்தால் அந்த முழு குடும்பமும் எழும்பிடுங்க, காக்கப்பட்டு கண்களை மூடுவோமா. ஏன் நான் ரிஸ்பாவை போல மாறக்கூடாது? எத்தனையோ விஷயத்தை போட்டுன்னு விட்டுறனே, ஆனால் இவ விடலையே. செத்து போயிட்டாங்க என் பிள்ளைங்க, இனிமேல் என்ன நடக்க போகுது, போகட்டும், அவ்வளோதான், இனிமேல் என்ன பண்ணாலும் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லி அவள் போயிருக்கலாமே. ஏங்க 7 மாதம் வரைக்கும் அவள் காத்துட்ருக்கிறா. எதுவாக இருக்கட்டும், எனக்கு நியாயம் கிடைக்கணும், அதான் முக்கியம். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், எனக்கு நீதி செய்யப்படணும், அதான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன ஒன்றா இறங்கி போவேன், எவ்வளோ ஒன்றா நான் செய்வேன், என்ன காரியம்னா துணிகரம். அது எவ்வளோ பெரிய காரியத்தை உனக்குள்ளே உண்டாக்கிடும். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு இருதயம் இருந்துச்சு வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பதே வராது, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வராது, உங்கள் குடும்பத்தில் பெரிய நஷ்டம் வராது. எது வருந்தாலும் நீ ஜெயிச்சு தூக்கி எடுத்துருவ, காப்பாற்றப்பட்டுருவ. கர்த்தர் உன்னோடு பேசுவார், உனக்கு உதவி செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கும் செய்யும்படியாய் இந்த ரிஸ்பாவை போல இருதயமும் வாஞ்சையும் வைராக்கியத்தை நமக்கும் தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.